பார்த்தீங்கன்னா கோவப்பழம் கோவப்பழம் பார்த்துக்கிறீங்களா? இதுதான் அந்த கோவப்பழம். நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவா இலையை வந்து நம்ம ஸ்லேட்டுக்கு அறுத்து எடுத்துன்னு போய் நம்ம அரைச்சி பூசுவோம். அந்த ஸ்லேட் வந்து அப்போ தான் நல்லா இதாகும், எழுதும். 90s கிட்ஸுக்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கோவா இலையை இதுதான் பார்த்துக்கோங்க. இந்த கோவா இலை இதை பார்த்துங்க. இந்த கோவா பழங்குது இல்லை, இந்த பழத்தை வந்து 90s கிட்ஸு சாப்பிடுவாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த கோவா காய் இருக்குது பார்த்திங்களா, இந்த காயை வந்து பொரியலில் செஞ்சு சாப்பிட்றாங்க. கிராமத்தில் சாப்பிட மாட்டேன்றாங்க, சிட்டி சைடில் வந்து சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குது, நான் கூட சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு இது என்ன காயின்னு கேட்டதுக்கு அவங்க கோவக்காய் நிற்கிறாங்க சொன்னாங்க. கோவக்காயில் இது பொரியல் செய்கிறாங்கன்னு நான் வந்து அன்றைக்கி தான் நான் கேட்டேன் அவங்ககிட்ட. ஆமாம், அது விற்கிறாங்களாம். கிலோவே வந்து 50 ரூபா 60 ரூபா சொல்கிறாங்க கிலோ அங்கே. ஆனால் இந்த கோவக்காய் தானே அது, இல்லை வேறு ஏதாச்சும் ஹைப்ரிட் கோவக்கான்னு தான் எனக்கு தெரியல. பட்டு இந்த பொரியல் நல்லா தான் இருந்துச்சு உண்மையிலே. ஆனால் கிராமத்தில் வந்து நம்ம இதை இந்த கோவக்காயை பறித்து நாங்கள் ட்ரை பண்ணதில்லை சாப்பிட்றதுக்கு. ஆனால் வந்து சொன்னேன் எங்கள் அம்மாக்கிட்ட கூட வந்து இது மாதிரி செய்கிறாங்கம்மா, கோவக்காயில் வந்து பொரியல் செய்கிறாங்கன்னு. பட் ஆனால் வந்து இது வந்து நாங்கள் அது வேறு காய்டா இது வேறு காய்டா, இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப கசப்பாக இருக்கும், இது தின்னவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம். ஆனால் அது இது ஒன்றா இல்லை வேறையான்னு தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் இன்னும் இது போன்ற தகவல் எல்லாம் நான் மறக்க முடியாத நினைவுங்க. இந்த கோவா இலைய இதெல்லாம் போட்டி போட்டுன்னு சின்ன வயசில் பசங்கள்லாம் சேர்ந்து நாங்களாம் அறுப்போம். எங்கேயோ ஒரு தாவல் தான் இருக்கும். அப்புறம் இந்த பழம்லாம் நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. இந்த கோவா பழத்தெல்லாம் அவ்வளோ அழகாக அப்படியே ரெட்டாக அப்படியே சும்மா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சும்மா அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பழம்லாம். கண்காட்சியாக இருக்குதுல்ல உண்மையிலே. இதெல்லாம் இப்போ இருக்கிற சின்ன 2K கிட்ஸுக்கெலாம் இதெல்லாம் போட்டதுக்கு இது அறுத்துன்னு போய் யூஸ் பண்ணது சரித்திரம் இல்லை. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இது என்னது, இது எல்லாம் என்னது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த பழம்லாம் சாப்பிட்றதா சாப்பிடக்கூடாதா இந்த பழம் அப்படின்னு வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. பாய்.